ஹலோ ட்ரேடர்ஸ். இன்றைக்கி சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஈவினிங் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம ஒன் டே கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி ஈவினிங் தான் நடக்குது. ஸோ நம்மளோட குரூப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஷோ பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையே வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீ லிங்க்னு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. பட் என்ன நடக்குதுன்னு வந்து நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த என்ட்ரிஸும் வந்து எடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், அகைன் ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது. இப்போவே நம்மளால் எந்த என்ட்ரிஸும் எடுக்க முடியாது. ஸோ அகைன் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுறதுனால நம்மளால் வந்து எக்ஸாக்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். பார்க்கலாம் மறுபடியும் எங்கே வருது அப்படின்னு. ஓகே, நல்ல மொமெண்டமோட மார்க்கெட் மேலே மூவ் ஆகி போயிடுச்சு. தெரியுதுங்களா, ஒரு நல்ல 3 கேண்டில் வந்து இம்பேலன்ஸாக டக்குன்னு அடுத்தடுத்து போயிருக்கு. மேபி இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த ஜோனில் இருக்கலாம், இந்த டிமாண்ட் ஜோனில். ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஜோனுக்கு அப்புறம் கண்டினியூஸாக பையர்ஸ் அக்ரெசிவாக மேலே போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேடிங் என்ட்ரியை வந்து தாராளமாக வைக்கலாம். டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு பிஃபோராக இருக்கிற பியரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட டிமாண்ட். இதுதான் டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் அகைன் வந்து டவுனில் வருது. டவுனில் தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. நான் நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஒரு ஃப்ரெஷ் ஜோனில் அது மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே மார்க்கெட் இங்கே டேப் ஆகலை. ஸோ நம்ம ஃப்ரெஷ் ஜோனில் மட்டும்தான் அதிகபட்சம் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு தடவை டேப் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. நம்ம டிமாண்ட் ஜோனில் அழகாக மார்க்கெட் உள்ளே வந்து டேப் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா, அழகாக உள்ளே வந்து டேப் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட என்ட்ரிஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். டேப் ஆகிட்டு போனோடனே நான் இந்த க்ரீன் கலர் கேண்டில் என்ட்ரி கொடுத்துருவேன். ஸ்டாப் லாஸ் இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கொஞ்சம் கீழே, ஏன்னா ஸ்ப்ரெட் லெவல் அடி வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் கீழே இறங்கி வரும். ஏன்னா லிக்விடிட்டியை சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு 1:2 எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு 1:2 தான் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, 1:3 நான் வைக்கிறேண்ணே. மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எப்போயுமே 1:2 நீங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவனில் தூக்கி வந்து மூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 1:3 ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக ஒரு டிமாண்ட் ஜோனில் அழகாக மார்க்கெட் டேப் ஆகி மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஒரு 1:3 ரிஸ்க் ரிவார்டே நம்மளுக்கு கொடுத்துருக்கு.